ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த மின்விசிறி. எந்தவித கவனிப்பும் அங்கீகாரம் இல்லாமல் ஓடி ஓடி களைத்து போய் ஒரு நாள் அமைதியாகி நின்று விடுகிறது. அதுவரை நமக்கு அந்த மின்விசிறியின் அருகதை தெரியாது. நின்ற கணம்தான் ஐயோ நின்றுச்சே என்று அதன் மேல் ஒரு சலிப்பும் கோபமும் வரும். அன்பு, பாசம், நேசம், நட்பு, உறவு, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களிடம் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் ஓடி ஓடி உழைத்திருப்பீர்கள். ஓடி ஓடி களைத்து போய் கவனிப்பு, மரியாதை, மதிப்பு எதுவும் இல்லாமல் அமைதியாகியிருப்பீர்கள். உலகம் சொல்லும், அவன் முன்ன மாதிரி இல்லடா, மாறிட்டான். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடும், மாறிவிட்டான். நான் மாறவில்லை, அமைதியாகியிருக்கிறேன். எனக்கான மதிப்பு, எனக்கான கவனிப்பு, எனக்கான அங்கீகாரம் இல்லாத காரணத்தால் என்னை நானே அமைதியாக்கி கொண்டேன்னு சொல்வீங்க. உங்களுக்காக, உங்களின் அன்புக்காக, நட்புக்காக, உங்களின் நேசத்திற்காக, உங்களின் பாசத்திற்காக, உங்களுக்காக உழைக்கும், ஓடும், உங்களை தேடி வரும் அந்த உறவை, அந்த உயிரை இறுக கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.